எல்லோருக்கும் இனிய தமிழ் வணக்கம். மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நொடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கை ஆண்பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. எழில் பொங்கு மீளத்தின் அருள்மிகு சக்தியாக தொழில் கொள்ளும் மானுடர்கள் தொழுதோற்றும் தேவி என முகில்வண்ணன் முறைகாணும் முத்துமாரி தங்கை என பொழில் நிறைந்த காரை திருமணற்காற்றில் எழிற்கோவில் கொண்ட என் தாயவளை எனக்குரிய தமிழ் அவளை என்னகத்தில் கொலுவிரித்தி வணங்கி வழிபட்டு தமிழ் கேட்டு ஆசி பெற்று டான் தமிழொலி தொலைக்காட்சியினுடைய பிரியமானவர்களே, ஓம் தொலைக்காட்சியின் பிரியமானவர்களே, நிகழ்ச்சியை கலையகத்திலிருந்து நெறிப்படுத்தி கொண்டிருக்கின்ற கலைஞர் விதுசன் அவர்களே, உலகம் முழுவதும் பறந்து வாழுகின்ற ஓம் தொலைக்காட்சியினுடைய பிரியமான உறவுகளே, உங்கள் எல்லோருக்கும் மதுரகவியின் தமிழ் வணக்கம். மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். சைவத்தமிழ் அன்பர்களே, ஆண்டு முழுவதும் நடைபெறுகின்ற மகோற்சவங்கள், கும்பாபிஷேகங்கள், அலங்கார உற்சவங்கள், குருபூஷைகள், விசேஷ தினங்கள், பொங்கல் பண்டிகைகள் போன்றவற்றை நாங்கள் பார்த்து வருகிறோம். இந்த வைகாசி மாதத்திலே பார்க்க வேண்டிய ஒரு விடயம் வைகாசி விசாகம். இன்றைக்கு அந்த விடயத்தை நாங்கள் பார்க்கலாம். இந்த திகதியை நாங்கள் குறிப்பிடாமல் பார்த்தால் எங்களுடைய தொலைக்காட்சியிலே, ஓம் தொலைக்காட்சியிலே காலத்திலே அந்த காலந்தோறும் ஒளிபரப்பப்படுகின்ற எந்தையும் போற்றுவோம் என்ற நிகழ்ச்சியிலே நீங்கள் அந்த அது பற்றிய அந்த விடயங்கள் பற்றிய சிந்தனைகளை நீங்கள் முழுமையாக சேர்த்து கொள்ளலாம் தான் நேயர்களே. அந்த வகையிலே அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற சோதி புலம்பதோர் மேனியாக கருணை கோர் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகமுய்ய வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. வைகாசி மாதத்திலே விசாக நட்சத்திரம் ஒரு நிறைமங்கலமான தரிசனத்துக்குரிய நட்சத்திரம். அதுவும் வைகாசி விசாகம் என்றால் முருகப்பெருமானுடைய அவதார சிறப்புகளை நாங்கள் பார்க்கலாம். பார்வதி பரமேஸ்வரனுடைய இளையகுமாரனாக இருக்கிற முருகப்பெருமானுடைய அந்த அவதார சிறப்பு, உலகம் உய்வதற்காக அவதாரம் பெற்ற கடவுள் கந்த கடவுள். கலியுகத்திலே கண்கண்ட தெய்வமாக இருக்கிற முருகப்பெருமானை வைகாசி விசாகத்திலே நாங்கள் சேர்த்து பார்த்து மகிழ்வோம். வாருங்கள் நேயர்களே, அங்கே அவனது திருப்பொழிவு அவதார தோற்ற சிறப்பை பார்த்தால் 6 ஈசானம், வாமதேவம், தத்புருஷம், அகோரம், சத்தியோயாதம் என்றும் 5 முகங்களோடு கீழ்முகம் என இருக்கின்ற அதோ முகம் சேர்ந்தால் சிவசக்தி வடிவமாக ஸ்ரீ சண்முக பெருமான் உதித்தார். சிவனும் சக்தியும் சேர்ந்த ஒரு வடிவம்தான் சண்முக பெருமான். தொலைக்காட்சிக்கு முன்பாக இருப்பவர்கள் முருகப்பெருமான், சண்முக பெருமான், கந்தசுவாமியால், வேற்பெருமான் எல்லாம் ஒருவர் தான். இந்த 6 திருமுகங்களோடு உதித்தவர் சண்முக பெருமான். 6 என்று சொன்னால் சண்மதம், சண்முகங்கள் 6 முகங்களோடு இருப்பதனாலே சண்முக. சிவனாருடைய நெற்றிக்கண்ணிலே தோன்றிய தீப்பிளம்பு அங்கே கங்கையிலே பிரவாகித்தது. பார்வதி ஒன்று சேர்த்து அணைத்த பொழுது முருகன் உற்பவம். இன்னும் அற்புதமான வரலாறு. உலக அன்னை பார்வதி 6 குழந்தைகளையும் சேர்த்து அணைக்க இப்படியே சண்முக பெருமான் தோன்றினார். சரவண பொய்கையிலே இறைவனுடைய நெற்றிக்கண்ணிலே இருந்து தீப்புலம்பு அங்கே சங்கமமாக 6 குழந்தைகள் உருவாக இந்த 6 குழந்தைகளையும் தாய் கட்டி அணைத்தால் சேர்த்தால் சண்முக பெருமான் உற்பவம். முருகப்பெருமான் தோன்றிய தினம்தான் வைகாசி விசாகம். இந்த தொலைக்காட்சிக்கு முன்பாக இருப்பவர்கள் சிந்திக்க வேண்டும், முருகப்பெருமானுடைய தோற்றம் எப்பொழுது நடைபெற்றது? அதுதான் வைகாசி விசாகம். வைகாசி மாதத்தில் வருகிற விசாக நட்சத்திரம் வைகாசி விசாகன் என்று கூட நாங்கள் பார்க்கலாம். கலியுக வரதன், அழகே உருவான தமிழ் கடவுள்,
இளமையே கோலமானவன், தன்னை அடைந்தோர்க்கு கற்பக மரம் போல அருள்பவன். கற்பக மரம் என்றால் கேட்டது எல்லாம் கொடுக்க வல்லது கற்பக மரம். அந்த கற்பக மரம் போல வாரி வாரி அருள வல்லவன் எங்களுடைய தமிழ் தெய்வம், தமிழ் கடவுள் முருகப்பெருமான். அவனுடைய திருக்கரத்திலே இருப்பது நேயர்களே ஞான சக்தியாகிய வேல். அங்க பாருங்கள், வேல், வேலை வணங்குவதுதான் நமக்கு வேலை. தமிழர்களுடைய கலியுகத்திலே கண்கண்ட தெய்வமாக இருக்கிறவன் முருகன். வேரின்றி முருகன் இல்லை, வேலின்றி முருகன் இல்லை, வேல்தான் முருகன், முருகன் தான் வேல், முருகன்றி வேல் இல்லை. பாருங்கள் என்ன அழகான தத்துவம். அது மட்டுமல்ல, நம் மலை இருளை கெடுத்து ஞான ஒளியை கொடுத்து அருள் சிறப்பது சக்தி வேல். மல இருள் கெடுக்க செய்வது, ஞான ஒளியை பிரவாகிக்க வைப்பது அவனுடைய ஞான வேல், சக்தி வேல். வேலை வணங்குவதுதான் நமக்கு வேலை. நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது வைகாசி விசாகம் என்பதை இன்னும் நாங்கள் அழுத்தமாக பார்த்தால் வைகாசி விசாகன். ஆகவே அந்த வகையிலே வைகாசி விசாகன் வைதாரையும் வாழ வைப்பவன். தமிழ் வடிவாய் வந்த தலைவா போற்றி, தமிழ் வடிவாய் வந்த தலைவா போற்றி, தமிழ்குடியை காக்கின்ற இறைவா போற்றி, உமை என்றும் உளமம் மறவா உயிரே போற்றி, உமை என்றும் உளம் மறவா உயிரே போற்றி, ஓம் என்ற மந்திரத்தின் உணர்வை போற்றி, ஓம் என்ற மந்திரத்தின் உணர்வை போற்றி, இமைத்திடுமுன் எம் கவலை தீர்ப்பாய் போற்றி, இமைத்திடுமுன் எம் கவலை தீர்ப்பாய் போற்றி, எழில் மயிலில் பறந்து வரும் இளையோய் போற்றி, எழில் மயிலில் பறந்து வரும் இளையோய் போற்றி, தனை வணங்கும் யாவருக்கும் அருள்வாய் போற்றி, சரவணத்து தாமரையில் தமிழாய் பூத்தாய் தலைவா போற்றி, சரவணத்து தாமரையில் தமிழாய் பூத்தவனே சரவணனே போற்றி. தமிழை நேசித்தால், முருகனை நேசித்தால் தமிழ் வரும். ஆகவே முருகனை யார் யார் நேசிக்கிறார்களோ அவன் தமிழ் கொடுப்பான். தமிழ் தெய்வம், தமிழ்தான் அவனுடைய வடிவம், முருகன்தான் தமிழ் வடிவம். ஆகவே நேயர்களே, இந்த முருகா என்னும் அந்த திவ்ய நாமத்தை நாங்கள் மெய்யுருகை ஒரு முறை சொன்னாலே போதும். முருகா, முருகா, கந்தா, வேலா என்ற திவ்யமான அவருடைய நாமங்கள் அல்லவா. அது மட்டுமல்ல, நம்மீது மகிழ்வு பூண்டு அவனது தந்தை அந்த சிலம்பணிந்த சேவடி கமலங்களை நமது சென்னி மீது வைத்து ஆட்கொள்ளுவான் முருகப்பெருமான். இத்தகு மகத்துவமான வைகாசி விசாகனுடைய பெருமைகளை ஏராளம். ஆறுமுகக் கடவுளான அவன் கார்த்திகேயன், சுப்பிரமணியன், சரவணபவன், செந்தில் ஆண்டவன். அது மட்டுமல்ல, ஊர்களிலே குடியிருந்து எம்மை ஆளுகிறான் நெல்லை கந்தன், மாவை கந்தன், அன்னதான கந்தன், காவடி கந்தன், கதிர்காமத்து ஐயன். ஈழத்தமிழ் நாட்டிலே ஈழத்தமிழ் மக்களுடைய கலியுகத்தின் காவலனாக இருப்பவன் எம்மை காவல் செய்ய இத்தனை ஆலயங்களிலும் குடியிருக்கிறான், தமிழ் குடியை காவல் செய்வதற்காக. அது மட்டுமல்ல நேயர்களே, பல்வேறு திருநாமங்களை கொண்டு இந்த தரணியை முழுதும் கோயில் கொண்டுள்ளான். அந்த தரணி முழுவதும் அவனுடைய கோயில்தான். பேரழகனாக காட்சி தருகிற முருகன் பெருமையை அங்கே சொன்னால் நாய் இனிக்கும். முருகா முருகா என்று சொன்னால் அந்த தமிழ் நா எமக்கு இனிக்கும். அவனுடைய நாமத்தை சொன்னாலே நாய் இனிக்கும். அது மட்டுமல்ல நேயர்களே, உபாசனைக்குரிய சிறந்த மூர்த்தி. இன்னும் நாங்கள் அவனை நெருங்கி போகவில்லை. உபாசனைக்குரிய சிறந்த மூர்த்தி முருகப்பெருமான். கலியுக வரதனாகிய சுப்பிரமணிய பெருமானே அந்த கொடியவர்களையும் ஒழுக்கக்கேடானவர்களையும் தடுத்தாட்கொள்பவன். அதாவது தீமை செய்பவர்கள், ஒழுக்கக்கேடானவர்கள், கொடியவர்களை எல்லாம் தடுத்து ஆள்கொண்டு அவர்களை திருத்துபவன் முருகப்பெருமான். தீராத நோய் தீர்க்க வல்லவன். அது மட்டுமல்ல நேயர்களே, பூத பைசாசங்களை விரட்டி காக்கும் மந்திரமணி முருகன்.
பேசாதவர்களை பேச வைக்கும் மூலிகை, கண்ணில்லாதவர்களுக்கு அங்கே கண்ணளிக்கும் ஞான தீபம், ஆறுபடை வீடு கொண்ட பரமன், விரும்பியவர்களுக்கு விரும்பியபடி தோழனாகவும் குழந்தையாகவும் குருநாதனாகவும் நின்று அருள் புரிபவன் வைகாசி விசாகன். இந்த வைகாசி மாதத்திலே அவன் அவதாரம் செய்த காரணத்தினாலே வைகாசி விசாகத்துக்கும் முருகப்பெருமானுக்கும் நிறைந்த தொடர்புகள் இருக்கிறது நேயர்களே. தமிழ் தெய்வம் முருகன். அது மட்டுமல்ல, அவனுடைய சிறப்புகள், அவனுடைய தத்துவங்கள், அவனுடைய பேரழகின் பெருமைகள் தமிழோடு சேர்த்து அவனை நாங்கள் அளந்து விட முடியாது. தமிழ் மூதாட்டி அவ்வைக்கு ஞானம் புகட்டியவன் முருகன். தமிழ் மூதாட்டியாக இருக்கிற ஔவையாருக்கு ஞானம் அளித்தவன் முருகன். அகத்தியருக்கு தமிழை அறிவித்தவன் முருகன். அது மட்டுமில்லை நேயர்களே, அருணகிரிநாதரை தடுத்தாட்கொண்டு குருமூர்த்தியாக வந்து உபதேசம் செய்து அருளியவன் முருகன். அருணகிரிநாதருடைய வாழ்க்கை வரலாறு தெரியும். அவரை அந்த தீமைகளில் துன்பங்களிலிருந்து தடுத்து ஆட்கொண்டு ஞான உபதேசம் அருளியவன் முருகன். அது மட்டுமல்ல, குமரகுருபரர் 5 வயதாகியும் வாய் பேசாது கண்டு பெற்றோர் மனம் வருந்தினார்கள். அழகான முருகனமாயிரி இருக்கிற குமரகுருபரர் 5 வயசாய் போய்விட்டது. இவன் பிறந்த காலத்திலிருந்து வாய் பேசவில்லை, அப்பா அம்மா என்று சொல்லுகிறான் இல்லை என்று வேதனையோடு வாழ்ந்தார்கள். ஆகவே அந்த திருச்செந்தில் ஆண்டவனிடத்திலே கடலாடி தீர்த்தமாடி ஒரு மண்டல விரதம் இருந்தார்கள். தங்களுடைய பிள்ளை பேச வேணும், வாய் திறக்க வேணும், தமிழ் பேச வேணும், தமிழ் முருகனை பற்றி சொல்ல வேண்டும் என்று அந்த கடலாடி செந்தில் ஆண்டவனிடம் அங்கே ஒரு மண்டல விரதம் இருந்தார்கள். ஒரு மண்டலம், முழு மண்டலம். 45வது நாள் புத்திரருடன், அப்படி என்னுடைய பிள்ளை பேசவில்லை என்றால் நாங்கள் ஒரு முடிவுக்கு வருகிறோம், 45வது நாள் புத்திரருடன் கடலுக்குள் விழுந்து விடுவதென முடிவு செய்தார்கள். முருகா, என்னுடைய பிள்ளை பேசவில்லை, கதைக்கவில்லை என்றால் இந்த 45வது அந்த முழு மண்டலத்திலே அந்த 45வது நாள் நாங்கள் கடலிலே விழுந்து அழிந்து விடுவோம் சுவாமி. 43வது நாள் நள்ளிரவிலே அர்ச்சகர் வடிவில் வந்த முருகப்பெருமான் குமரகுருவரரை எழுப்பி பேச வைத்தான். என்ன அற்புதம் பாருங்கள், நம்புங்கள், நம் தலைவனை நம்புங்கள். ஆகவே குழந்தாய், விரைவில் என் விஸ்வரூப தரிசனம் காண்பாய் என்று அருளி மறைந்தார். வந்து குமரகுருவரிடம், குழந்தாய் நீ வருந்தாதே, என்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை உனக்கு காண்பிப்பேன் என்று அவர் தரிசனம் கொடுத்து மறைந்து அருளினார். குமரகுருவரும் பெற்றோரை தட்டி எழுப்பினார்கள். நள்ளிரவிலே இப்படி வந்து இப்படியெல்லாம் இப்படி ஒரு சம்பவம் நடந்து விட்டது அப்பா அம்மா என்று சொல்லி தன்னுடைய பெற்றோரை குமரகுருவரை தட்டி எழுப்பினார். அம்மா அப்பா நடந்ததை கூறினார். புத்திரன் பேசுவதை கேட்ட மகிழ்ச்சியில், பேசாம இருந்த பிள்ளை இப்ப பேசுகிறானே அந்த அதிர்ச்சி. அவர்களுக்கு பேச்சே வரவில்லை. பாருங்கள், பேசாமல் 5 வயசு வரையும் இருந்த பிள்ளை திடீரென்று அம்மா அப்பா என்று கூப்பிட்டதை கேட்டவுடனே பெற்றோருக்கு பேச்சு வரவில்லை. மூவரும் செந்திலாண்டவருடைய சந்நிதிக்கு சென்று விஸ்வரூப தரிசனம் கண்டு வந்தார்கள். முருகன் அழைத்தான், அவர்களுக்கு தரிசனம் கொடுத்தான். விஸ்வரூப காட்சியை அவர்களுடைய மனதிலே தரிசனமாக காண்பித்தான் அல்லவா, அது வந்தான் முருகன். வைகாசி விசாகன், கந்தர் கந்திவன்பா, நீதிநெறி விளக்கம், மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் போன்ற இலக்கியங்களை குமரகுருபரர் பாடினார். அது மட்டுமல்ல, தமிழை கொடுத்தான் முருகன். பேசாத இருந்த பிள்ளை இவ்வளவு பெருமைகளை உடைய அந்த முருகப்பெருமானுடைய வரலாற்று அம்சங்களை பாடுகிறதே. அது மட்டுமல்ல, அந்த ஞான பண்டிதனாகிய தமிழ்குலவி, ஞானத்தாயாக தமிழ்கிழவி ஔவையிடம் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது பாருங்க.
இந்த ஞான தாயாக இருப்பவள் தமிழ் மூதாட்டி அவ்வை. ஞானத்தை அளித்தான் முருகன். அவள் ஞானத்தாய், தமிழனுடைய தலைவி, தமிழனுடைய தாய். தமிழை நேசித்ததாலே அவள் ஞானத்தாய். அவனுக்கு அந்த ஞானத்தாய்க்கு, தமிழ் தாய்க்கு தமிழை அளித்தான் அல்லவா தமிழ் கடவுள். என்ன சுட்ட பலம் வேண்டுமா, சுடாத பலம் வேண்டுமா? எல்லாருக்கும் கதை விளங்கும். நாவல் மரத்துக்கிட்ட போயிட்டியல். ஆகவே நாவல் மரத்துக்கு கீழே கிளவி, நாவல் மரத்துக்கு மேலே ஒரு இடை பையன். சரி, அங்கே நாவல் பழங்களை அவன் ஆய்ந்து கொண்டிருக்கிறான். உடனே ஒரு ஆன்மீக ஒலி, சுட்ட பலம் வேண்டுமா, சுடாத பலம் வேண்டுமா? எல்லாருக்கும் இந்த கதை தெரியும் என்று வினாவ தேவரும் மூவரும் காணாத அந்த பன்னிருகை பரமன் தனது திருக்கோல காட்சியை காட்டி, கற்றது கை மண்ணளவு கல்லாதது உலகளவு என்ற உண்மையை உணர்த்தி ஔவையிடம் கேட்டான். ஔவையாரிடம் இனியது எது, கொடியது எது, அரியது எது, பெரியது என வினாவி நமக்கெல்லாம் இனிய தமிழ் விடை பகர வைத்த பெருமை முருகனுக்கு இருக்கிறது. பாருங்கள், விழுந்த பழங்களை பொறுக்கி ஊதி ஊதி சாப்பிட்டு கொண்டிருக்கிற காட்சியை பார்த்த கந்த பெருமான், படி சுட்ட பலம் வேண்டுமா, சுடாத பலம் வேண்டுமா? இன்ன தத்துவமான கதை அம்சம். ஆகவே ஔவையை தடுத்தாட்கொண்டு தமிழை அறிவித்தான், தமிழை பரப்பிவித்தான். முருகப்பெருமானை நாங்கள் வைகாசி விசாகத்திலே வழிபாடுவதை விட வாழ்நாள் முழுவதும் முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம் என்றால், இப்ப நடப்பது கலியுகம். இந்த கலியுகத்திலே எம்மையெல்லாம் காவல் செய்பவன் வைகாசி விசாகன் முருகன். நாங்கள் முருகப்பெருமானிடத்திலே மனம் மொழி மெய்களினாலே விரதம் அனுஷ்டிக்கிறோம். அது மட்டுமல்ல, எங்களுடைய தமிழ்குறவராகிய சிறியில சிறி ஆறுமுக நாவலர் அவர் எடுத்த எடுப்பிலேயே ஒரு பெரிய உண்மையை கூறியிருக்கிறார். எப்படி, என்ன உண்மையை கூறினார் என்றால், இந்த சரீரம் நமக்கு கிடைத்தது, இந்த உடம்பு நமக்கு கிடைத்தது இறைவனை வணங்கி முத்தி இன்பம் பெறுவதற்கே. இந்த உடம்பு எங்களுக்கு ஏன் கிடைத்தது என்று சொன்னால், இறைவனை வழிபாடு செய்து முத்தி வீடு பேறு பெறுவதற்காகத்தான் இந்த உடம்பு கிடைத்தது. சொல்லுவார் தமிழ் மூதாட்டி, அருது அருது மானிடராதல் அரிது, அதனிலும் அருது கூன்குருடு செவிடி நீங்கி பிறத்தல் அரிது, கூன்குருடு செவிடி நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது, ஞானமும் கல்வியின் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் செய்தல் அரிது, தானமும் தவமும் தான் செய்வாராயின் வானவர் நாடு வழி திறந்திடுமே. பாருங்கள், இறைவனிடத்திலே போவதற்கு இதெல்லாம் வழி. அந்த வகையிலே நாம் அதற்கேற்ப வகையிலேதான் விபூதி உருத்திராக்கம் என்பனவற்றை மதித்து அணிந்து பஞ்சமாபாதகங்களை விலக்கி கோபம் குரோதம் புறாண்மை முதலானவற்றை தவிர்த்து கற்க வேண்டியதை இந்த காலப்பகுதியில் கற்க வேண்டும். அறிய வேண்டியதை அறிய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டியதை தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கெல்லாம் இவையே அறியவோ தெரியவோ முடியாமல் பல மயக்கங்கள் வந்து கொள்ளுகிறது. ஆகவே வைகாசி விசாகன் என்று சொல்லுகின்ற முருகப்பெருமானிடத்திலே நாங்கள் சரண் புகுந்து எந்தையும் போற்றுவோம் என்ற நிகழ்ச்சியிலே இன்றைய விடயம் வைகாசி விசாகன். வைகாசி விசாகம் இந்த முருகப்பெருமான் அவதரித்த ஒரு தினம். ஆறுமுகத்தோடு அபயகரங்காட்டி நாறு மாலையோடு நலிந்தவரை காக்க வீறு கொண்ட முருகன் வெம்பகையை முடித்த முருகனுடைய தாள்களை பணிந்து இந்த உலகத்திலே நாங்கள் எல்லோரும் நல்ல வண்ணம் வாழ எல்லாம் வெல்ல சண்முகப் பெருமானுடைய திருவடிகளை போற்றி இந்த அளவில் நிறைவு செய்து கொள்பவர் காரை மதுரகவி. வணக்கம் நேயர்களே.